No more shortcuts. New life, new beginning. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சில்லி வ்ளாக்ஸ். இப்போ நாங்கள் எங்கே வந்தீங்கண்டா BMICHல மோட்டர் ஷோ ஒன்று வந்திருக்குது. அப்போ மோட்டர் ஷோவை வந்து இன்றைக்கி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்துட்டு ஃபுல் ஃபன் ஒன்று எடுத்துட்டு உங்களுக்கும் சேர்த்து சுற்றி காட்டிட்டு இன்றைக்கி போகிறேன். வாங்க போவோம். இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது முன்னுக்காலே. அப்போ அவங்களுக்கு என்ட்ரன்ஸை சேர்த்து காட்டுறேன். கட்டவடியை செஞ்சுக்கிறான் இந்த அடி. அப்படி நாங்கள் உள்ளே போயிட்டு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிக்குதோ அதெல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட பொடிய மாதிரி இப்போ டிக்கெட் எடுத்துக்கொண்டு ஈரானோ ரேசிங் ஒன்று போட்டுறான். அப்படி நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அப்படி உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு நான் என்ஜாய் பண்ணுறேன். இதில் போகலே வாலிட்டிட்டு செட் ஒண்டிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜப்பானா. உள்ளுக்கு ஃபுல் ததையில் ஈக்குது. வந்து ப்ராடோ ஜிப் ஐட்டம்ஸ் வச்சு இதில் வந்து என்டிக் காசு கொஞ்சம் வச்சு பைக் ஷோ போயிட்டு வண்டிக்குது. உங்களுக்கு பைக் ஷோ காட்டு. இப்போ என்ன கேசண்டா எங்களுக்கு முன்னுக்கால தான் சூப்பர் பைக்ஸை வச்சுக்கொண்டு ஃபுல் வீலும் அதுவும் இதுவும் பட்ட பண்ணோன்னு எடுக்கிறான். உங்களுக்கு நான் என்னென்ன போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஸ்டெண்ட் கொஞ்சம் போகுது, இந்த மாதிரி போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ், இப்போ என்ன கேஸுண்டா இப்போ நாங்கள் மோட்டர் ஷோவை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போவோம். சூப்பர் பைக்ஸ், வேறு என்டிக் பைக்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் மீக்குது. இந்த சைடில் பாருங்களே அம்பாசிடர் வண்டி இருக்குது. அம்பாசிடர் இங்கே வந்து பைக்ஸ் மட்டும் இல்லை, காசு சாம கொஞ்சம் மீறி அவனுக்கு கொண்டா காட்டு. சரியா காய்ஸ், முழுகாலே சோப்பும் வெள்ளையும் ஈஸியாக 250 மின்னி கொண்டிக்குது. சரி, நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் என்ன கேஸ்னா இந்த பைக்கில் ஏறி ஃபோட்டோ ஒன்று அடிக்கும். சரியா பைக்காண்ட சட்டப்படியாரு எப்படி இது சாமான் நெருப்பு வாக்கில் ஈதா. இது வந்து TZR 250. இப்போ நாங்கள் ஏறி பார்த்த பைக். எங்களை சைடில் வந்து இந்த ஸ்ரீ நம்பர் பைக்ஸ் அப்படின்னா இது வந்து 2 ஸ்டோக். எங்கள் ஏரியாவில் இதுக்கு வந்து செல்கிற ஆட்டோ பைக்ஸ் உண்டு. இதுலேயே எத்தனையோ வெரைட்டிஸ் வச்சு இந்த இது
சும்மா பார்க்க போகல விளங்காது. அந்த பைக் லவ்ன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி அகலே விளங்கும். இங்கே பாருங்க டீ-ஷர்ட்டாக உண்டு ஃபேவரேட்டா. சரி இது ஜப்பான் பைக்ஸ். இதில் எல்லாமே அந்த ஹோண்டா 125 பென்ட்லி ட்வின் அந்த மாதிரி சாமான் தான் இருக்குது. இந்த சைடில் பார்த்தா இந்த சைடில் அந்த மினி காசு வச்சுக்கிறான். இந்த வண்டியெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் ரெஜிஸ்ட்ரேஷன் வர்றதுக்கு முன்னுக்காலே வந்த வண்டிகள். இங்கே பார்த்தீங்களா கண்ணோடே இருக்குது வண்டி ஒன்று. நம்பரை பார்த்தா விளங்கும். இது வந்து 1947 வந்த வண்டி. 490 cc 4 ஸ்ட்ரோக். காய்ஸ் இந்த பைக் தான் வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 இருக்குது நீட்டத்தில். ஸ்ரீலங்காவில் ஒன்றே இருக்குதான். இதில் வந்து ஃபுல் கம்ஃபர்டபுளாக சீட்டெல்லாம் அடிச்சுக்கிறாங்க 2 பேர் போகிற மாதிரி. அடுத்து இங்கே சின்ன டிஸ்பிளேயோட சேர்த்து மீட்டர், அடுத்து பெட்ரோல் டேங்கிலையும் சின்ன மீட்டர் ஒன்று வருது. அதோடய எங்களை டபுள் சீட் அடிச்சுக்கிறாங்க ஃபுல் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு. இதெல்லாம் லாங் ரைடு தான் சரியாக வரும். இந்த பைக் நேம் என்னன்னு சொன்னால் ஹார்லி டேவிட்சன் இது. இதுதான் ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 நீட்டத்தில் இருக்கிறது. அப்படியே ஹார்லி டேவிட்சனில் இன்னொன்று நீக்குது மாட்டுட்டு தாலையெல்லாம் வச்சு இங்கே பாருங்க இது. இதில் முனுக்க டயர் மட்டும் மீக்குது. அடுத்த ரோட் வரங்காட்டும் போகுமா. சும்மா போட்டு சுருக்கி 2 வைங்களே சும்மா நெருப்பு வாக்கில் பறக்குமா. இப்படியே எங்களால் நேராக போகல உள்ளுக்க கார் கொஞ்சமும் பைக் கொஞ்சமும் வச்சுக்கிறாங்க. உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன நீக்குதுண்டு. இங்கே பாருங்க இங்கே கார் வந்து இப்படி வச்சுக்கிறான் JACன்னு சொல்லி சட்டப்படி வாகனம் உண்டு. இது இனி JACன்னு சொல்லி கார் ஒண்டி இருக்குது. இந்த காரை வந்து சுற்றி பார்த்தேன். இப்போ நான் உள்ளுக்கும் ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ என்ன கேஸுண்டா நாங்கள் இப்போ வண்டிக்குள்ளுக்கு ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்லா கம்ஃபர்டபுளா முழுக்க சீட்டே பட்டா கம்ஃபர்டபுள். இது உள்ள குட்டிகள் எல்லாத்தையும் போட்டு கொண்டு போத்தாய் வண்டியில். இப்போ எங்களோட முஞ்சி தான் டிரைவர் எங்களோட வண்டி. முஞ்சி வண்டி எப்படி இது கம்ஃபர்டபுளா மசி வண்டியை பற்றி சொல்லுங்களே. வண்டி இப்படி வண்டி ஹைலைட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இது வண்டியில். ஓகே நிறைய ஃபீச்சர்ஸ் இது வண்டியில். ஓகே இப்போதைக்கு நூறு தாண்டி புக்கிங் வரும். புக்கிங் ஒரு 100 மட்டும் வந்து 165 வரும். 165 வரும். நியூ வண்டி டிஸ்கவுண்ட் பிரைஸ் போகுது 159. டிஸ்கவுண்ட் பிரைஸ் 159 போதும். 159 அப்படி இருந்தால் இது வந்து என்ன JAC T9 டபுள் கேப். ஆனால் சட்டப்படி கம்ஃபர்டபுளான சூப்பரி சட்டப்படி இருக்கு. இதுக்கான பிள்ளைகளுக்கும் மேலே விளையாட்டு அளவுக்கு மேலே ரூட் டாப்பெல்லாம் மீது. ஆஹா நல்லா இருக்குதே. இந்த வண்டி எப்படி இருந்தா இப்போ ஒவ்வொரு ரவுண்டு போகுது. அது சுற்றி தான் இங்கே வந்து வச்சு எல்லாருக்கும் மேரிப்பாக கொடுத்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். சட்டப்படி வண்டி என்ன சட்டப்படியாக வைக்குது. இதுக்கால கேப் மாடல்லே மீக்குது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து வெளியே போவோம். வெளியே போயிட்டு
வெளியே என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ஆகிதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க guys. இன்னைக்கு திரும்புற இடம் எல்லாமே பைக்கும் கார்ஸும் நாங்கள் எதெல்லாம் நாங்கள் எங்களோட ட்ரீமில் ஆசைப்பட்டிப்போமோ அதெல்லாம் இங்கே தொழிச்சு போயிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து என்னென்ன பைக்கு என்ன மாதிரி நீ பார்த்து தானே அடப்பானே அப்படி சில வாரம் மீது டிக்கெட்லாம் எடுத்து வந்தீங்களா ஒரு 300 ரூபாய்க்கு காய்ஸ். இந்த டிப் என்ன கேஸ்ண்டா போன முறை வந்து இதே பார்க்க நிறைய பைக்ஸ் கார்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். இந்த தடவை கொஞ்சம் தான் பைக் செய்யுது, கார் செய்யுது, ஜீப் செய்யுது. உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் பார்க்க இல்லாத ஜீப்ஸும் கார்ஸ் மோட்டர் பைக்ஸ் அந்த மாதிரி என்டிக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு இங்கே வந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. காய்ஸ் இப்போ என்ன கேஸ்ண்டா இப்போ நாங்கள் வந்த வேலை முடிஞ்சுது, ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் அப்படியே வந்து வேலை நோக்கி போதான் இருக்குது. அடுத்து என்ன விஷயம்டா காய்ஸ், இது வந்து பிஎம்ஐ சீட்டில் தான் நடக்குது. அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, இந்தியோட ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சு. இது ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் உண்டு. மிச்ச நாள் எப்போ இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து எங்களை சைட்டுக்கு பொடியமாரோடையும் சின்ன அவுட்டிங் ஆகிக்குமென்னு சொல்லி. ஆனால் ஃபுல் ஃபன்னாக போச்சு எல்லாம். இனி ஒரு வீடியோ ஒன்றில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர். திஸ் இஸ் டிலி வ்ளாக்ஸ். பை காய்ஸ்.